சிம்பிளாக இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நல்லா கீரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பச்சை மிளகாவை நல்லா கீரி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், மல்லி இலை, புதினா இது 3ஐயும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். தேவையான அளவு தயிர், சிக்கன் 1/2 kg எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோம்மேட் பிரியாணி நாங்கள் பண்ணுறதுக்கு பிரியாணி பொடி நாங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணுற பொடி. இதை பற்றின ரெசிபி வேணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை போடுறேன். 3/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகா பொடி. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்னதாக வார்ப்பு சட்டி பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போயுமே இந்த சட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 2 குழிக்கரண்டி அளவு கடலை எண்ணெயும் ஒரு 20 ml அளவுக்கு நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை, மராட்டி முக்கு 2, ஒரு ஸ்டார், அப்புறம் 3 ஏலக்காய். இதை போட்டு முதல்ல நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும்போது மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டைத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் சட்டி நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எப்பயும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருந்த மல்லி, புதினா, வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா பேஸ்ட்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரேட்டை வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பேஸ்ட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்பைக்கு. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி இந்த டைத்தில் நம்ம கீரி வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைத்தில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைத்தில் நம்மளோட ஸ்பெஷலான பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி பற்றி ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கறி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன், கோழிக்கறி. அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். மசாலா நல்லா இப்படி அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ இந்த ரைட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனும் அந்த மசாலும் நல்லா வதங்கி வரணும். சிக்கனில் மசாலா நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாவோட வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியும் மசாலாவும் நல்லா ஒரு அளவுக்கு வெந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லைட் பபிள்ஸ் வருது. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம லைட்டாக அதில் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை எவ்வளோக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக ஜீரக சம்பா இல்லைனா பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க சாதாரண அரிசியை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது சாவி பிராண்டுன்னு ஒரு அரிசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாகவே சிக்கன் பிரியாணிக்கு அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த அரிசி யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி மசாலா நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் நார்மலான அரிசி சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். நம்ம இந்த ரேட்டில் வந்து ஒரு மூடி போட்டு வேக விட்டுருவோம். நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் அடியில் டவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலே சட்டியில் வெந்நி வச்சுருக்கேன். வெந்நி வச்சு தம் போட்டிருக்கேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம்மை எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் மல்லி இலை புதினா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேடு பொடியை வச்சு சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நல்லா உதிரியாக ரெடியாகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தேங்க்யூ, பாய்.